இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. எபிசோட் -4. உண்மையான தொடர்பு மற்றும் வளர்ச்சியை தூண்டும் தீப்பொறி பயமா. துயரத்தின் நெசவாளர் இப்போது இல்லை. மேலும் இரட்டையர்கள் உலகை குணப்படுத்துவதற்கான பாதையில் அமைத்துள்ளனர். ஆயினும் கூட அவர்களின் பிணைப்பு மனிதகுலத்தின் பரந்த கூட்டு நனவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவர்களை ஒரு இறுதி அத்தியாயத்திற்குள் இழுக்கிறது. ஒரு பகிரப்பட்ட பார்வை அவர்களின் கனவுகளை ஆக்கிரமிக்கிறது. முன்பை விட மிகவும் தெளிவானது மற்றும் அவசரமானது. இது கடலுக்கு அடியில் ஆழமாக புதைந்துள்ள ஒரு பழங்கால சரணாலயத்தை வெளிப்படுத்துகிறது. இது ஹார்ட் ஆஃப் எக்கோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரணாலயம் உலக அளவில் எண்ணங்களையும் உணர்ச்சி களையும் பெருக்கும் திறன் கொண்ட ஒரு சக்திவாய்ந்த கலைப் பொருளான ரெசோனன்ஸ் ஸ்டோனை வைத்திருக்கிறது என்று தரிசனம் எச்சரிக்கிறது. ஸ்டோன் அதன் தவறான பயன்பாட்டை தடுக்க நீண்ட காலத்திற்கு முன்பே மறைக்கப்பட்டது. ஆனால் இப்போது மனிதகுலத்தில் நீடித்திருக்கும் அச்சத்தின் இழைகள் அதை எழுப்ப அச்சுறுத்துகின்றன. சரிபார்க்கப்படாவிட்டால் அது உலகை குழப்பத்தில் உடைக்கக்கூடும். ரெசோனன்ஸ் ஸ்டோன் தவறான கைகளில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய இரட்டையர்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும். அல்லது மோசமானது தானாகவே விழித்துக்கொள்ளும். கீழே பயணம். இரட்டையர்கள் கடலோர நகரமான நைதோரியாவுக்கு பயணம் செய்கிறார்கள். அங்கு பண்டைய புராணக்கதைகள் நீருக்கடியில் உள்ள தளம் பற்றி பேசுகின்றன. அறிஞர்கள் மற்றும் டைவர்ஸ் குழுவின் உதவியுடன் அவர்கள் கடலின் ஆழத்தில் ஆபத்தான இறங்குவதற்கு தயாராகிறார்கள். அவர்கள் படுகுழியில் மூழ்கும்போது நீருக்கடியில் உலகின் அமைதி மற்றும் தனிமையால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். துண்டாடப்பட்ட நினைவுகள் மற்றும் அச்சங்களை அவர்களின் மனதில் வெளிப்படுத்தத் தொடங்கும் போது. அழுத்தம் உடல் ரீதியாக மட்டுமல்ல மனரீதியாகவும் தீவிரமடைகிறது. கெயில் தனது சொந்த அச்சங்களுக்கு அடிபணிந்து. அவர்களின் பணியின் சுமையை தனியாக சுமந்து செல்லும் எதிர்காலத்தை ஆரின் காண்கிறார். கேல் ஆரின் தொலைவில் வளர்வதை கற்பனை செய்கிறார். அவளுடைய தனித்தன்மை அவர்களின் பிணைப்பை உட்கொண்டு அவரை விட்டு வெளியேறுகிறது. இந்த தரிசனங்கள் அவர்களின் உறுதியை விட்டு விலகிச் செல்கின்றன. ஆனால் அவை முன்னோக்கி அழுத்துகின்றன. தளம் வழிசெலுத்துவதற்கு அவர்களின் பகிரப்பட்ட நம்பிக்கையை நம்பியுள்ளன. எதிரொலிகளின் இதயம். தளத்தின் மையத்தில் எதிரொலியின் இதயம் உள்ளது. இது ரெசனன்ஸ் ஸ்டோனின் துடிக்கும் பளபளப்பால் ஒளிரும் ஒரு பெரிய குகை. ஸ்டோன் உயிருடன் தோன்றுகிறது. அதன் மேற்பரப்பு நீர் போல அலையடிக்கிறது. அது உணர்ச்சி ஆற்றலின் அலைகளை வெளிப்படுத்துகிறது. இரட்டையர்கள் தனியாக இல்லை. நிழலில் இருந்து ஒரு மர்மமான உருவம் வெளிப்படுகிறது. வரேஷ் ஒரு காலத்தில் தனது நகரத்தில் பயத்தை அடக்க நல்லிணக்கத்தின் முக்காடு பயன்படுத்திய முன்னாள் தலைவர். வருந்தியும் மீட்பை தேடியும் திளைத்த வரேஷ். உலகத்திலிருந்து பயத்தை முழுவதுமாக துடைக்க கல்லை தேடினான். பயத்தை அழிப்பது தைரியம் வளர்ச்சி மற்றும் மனித நேயத்தின் சாரத்தையும் அழிக்கும் என்று விளக்கி இரட்டையர்கள் அவரிடம் மன்றாடுகிறார்கள். ஆனால் தன் குற்ற உணர்வால் கண்மூடித்தனமான வரேஷ் கேட்க மறுக்கிறான். அவர் கல்லை செயல்படுத்துகிறார். உலகில் உள்ள அனைவரின் அச்சத்தையும் பெருக்கத் தொடங்கும் ஆற்றல் அலையை கட்டவிழ்த்து விடுகிறார். இறுதி மோதல். ரெசோனன்ஸ் ஸ்டோன் கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதை தடுக்க விரைவாகச் செயல்பட வேண்டும் என்பதை இரட்டையர்கள் உணர்கிறார்கள். இருப்பினும் கல்லின் ஆற்றல் அவர்களை பாதிக்கத் தொடங்குகிறது. அவற்றின் பிணைப்பின் விளிம்புகளில் இழுக்கிறது. ஆரின் ஸ்டோனை அழிக்க வேண்டும் என்ற பெரும் தூண்டுதலை உணர்கிறார். அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது என்ன செய்துவிடும் என்று பயப்படுகிறார். எவ்வாறாயினும் கேல் அதை அழிக்காமல் நடுநிலைப்படுத்த வேண்டும் என்று நம்புகிறார். அதன் சக்தி ஒரு நாள் நன்மைக்காக பயன்படுத்தப்படலாம் என்பதை புரிந்துகொள்கிறார். அவர்களின் மாறுபட்ட கருத்துக்கள் அவர்களுக்கிடையில் பிளவை உருவாக்குகின்றன. மேலும் முதன்முறையாக அவர்கள் தங்களை உண்மையிலேயே பிளவுபடுத்துகிறார்கள். ஸ்டோன் அவர்களின் முரண்பாட்டிற்கு உணவளிக்கிறது. பிரகாசமாகவும் குழப்பமாகவும் வளர்கிறது. அவர்களின் போராட்டத்தின் நடுவே வரேஷ் தன் பெருக்கப்பட்ட குற்ற உணர்வின் பாரத்தால் சுருண்டு விழுந்தான். அவரது பாதிப்பு இரட்டையர்களுக்கு அவர்களின் நோக்கத்தை நினைவூட்டுகிறது. பயத்தின் மூலம் மற்றவர்களை வழிநடத்துவது. அதை அழிக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து. தங்கள் வலிமையை இணைத்து அதிர்வு கல்லை அமைதிப்படுத்துவதில் தங்கள் பகிரப்பட்ட ஆற்றலை குவிக்கின்றனர். ஒன்றாக அவர்கள் தங்கள் பிணைப்பை கலைப்பொருளுக்குள் செலுத்துகிறார்கள். அதன் ஆற்றலை உறுதிப்படுத்துகிறார்கள் மற்றும் குழப்பத்தை அமைதிப்படுத்துகிறார்கள். ஸ்டோன் மங்குகிறது. அதன் சக்தி அடங்கியுள்ளது ஆனால் அணையவில்லை. ஒரு உலகம் மீட்டெடுக்கப்பட்டது. குகை நிலை பெறும்போது இரட்டையர்கள் ஒரு விதியான முடிவை எடுக்கிறார்கள். அவை எதிரொலியின் இதயத்திற்குள் அதிர்வு கல்லை அடைத்து. அதை மீண்டும் அணுக முடியாது என்பதை உறுதி செய்கின்றன.
அவர்களின் செயல்களால் தாழ்மையடைந்த வரேஷ். இரட்டையர்கள் பகிர்ந்து கொண்ட பாடங்களை மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாக சபதம் செய்கிறார். உலகம் மீண்டு வருவதை கண்டுபிடிக்க இரட்டையர்கள் கடலில் இருந்து வெளிவருகிறார்கள். பயம் இன்னும் உள்ளது என்றாலும் அது இனி சமாளிக்க முடியாததாக உணர்கிறது. இரட்டையர்களின் பயணம் அவர்களின் பாதிப்புகளை எதிர்கொள்ளவும். ஒற்றுமையில் பலம் காணவும் மனிதகுலத்தை ஊக்கப்படுத்தியுள்ளது. இரட்டையர்களின் மரபு. இரட்டையர்கள் கடலைக் கண்டும் காணாத குன்றின் மீது நிற்பதுடன் அத்தியாயம் முடிவடைகிறது. முதன்முறையாக அவர்கள் ஆழ்ந்த நிறைவு உணர்வை உணர்கிறார்கள். அவர்களின் பிணைப்பு ஒவ்வொரு சோதனையிலும் சோதிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டது. உலகத்திற்கான நம்பிக்கையின் அடையாளமாக மாறியுள்ளது. சூரியன் மறையும் போது அரினும் கேலும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் அச்சத்தால் வரையறுக்கப்பட்ட தனிநபர்களாக அல்ல. மாறாக உலகை ஒன்றாக எதிர்கொள்ள தேர்ந்தெடுத்த கூட்டாளர்களாக தழுவுகிறார்கள். அமைதியான புன்னகையுடன் அவர்கள் விளிம்பிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக மனிதகுலத்தின் மனதில் எதிரொலிக்கும் ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் செல்கிறார்கள். பயம் தைரியம் மற்றும் ஒற்றுமையுடன் எதிர்கொள்ளும் போது வலிமை மற்றும் ஒளியின் அடித்தளமாக மாறும் என்று உலகிற்கு கற்பித்த இரட்டையர்களான ஆர்ன் மற்றும் கேலின் கதை இவ்வாறு முடிகிறது. இரட்டையர்கள் ஆரின் மற்றும் கெயல் தங்கள் பயணம் அதன் இயற்கையான முடிவை எட்டியுள்ளதாக நம்புகிறார்கள். ஆனால் அவர்களின் பிணைப்பு உலகின் மனநிலையுடன் இணைந்திருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஆழமான இணைப்பு. அவர்கள் அமைதியான சிந்தனையின் வாழ்க்கையில் குடியேற முயற்சிக்கும்போது. அவர்களின் பகிரப்பட்ட இணைப்பின் வழியாக ஒரு புதிய குழப்பம் பரவுகிறது. இது மங்கலானதாக இருந்தாலும் நிலையானது. அவர்கள் இருவரும் புறக்கணிக்க முடியாத உதவியின் அழைப்பு. இந்த முறை அவர்களை அழைப்பது பயம் அல்ல. வெறுமை மனிதகுலத்தின் கூட்டு மனதின் உள்ளே உள்ள ஒரு வெற்றிடம். மௌனத்தின் அச்சுறுத்தல். எபிசோடு ஒரு குளிர்கால வரிசையுடன் தொடங்குகிறது. முழுமையான சூரிய ஒளியில் மூழ்கிய முழு சமூகங்களும். அவர்களின் மனம் வெற்று நிலையில் உள்ளது. மக்கள் விழித்திருக்கிறார்கள் ஆனால் பதிலளிக்கவில்லை. அவர்களின் உணர்ச்சிகள் அழிக்கப்பட்டுள்ளன. மௌனத்தின் முகலிடமாக அழைக்கப்படும் இந்த நிகழ்வு. மனிதகுலத்தின் உயிரற்ற ஓடுகளை விட்டுவிட்டு விரைவாக பரவுகிறது. அந்த குழப்பத்தை உணர்ந்த ஆரின் பாதிக்கப்பட்ட பகுதியின் விளிம்பில் உள்ள ஒரு கிராமத்திற்கு பயணம் செய்கிறார். ரெசோனன்ஸ் ஸ்டோனின் மிச்சியிருக்கும் செல்வாக்கை தியானித்து வரும் கெயல். அங்கு அவளை சந்திக்கிறார். அவர்கள் மௌனத்தின் முகலிடம் அவர்கள் எதிர்கொண்ட எதையும் விட வித்தியாசானது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். இது பயத்தால் அல்ல அதன் இல்லாததன் மூலம் பிறந்தது. அனைத்து உணர்ச்சிகளும் தீவிரமாக ஒடுக்கப்பட்ட ஒரு வெற்றிடம். வெற்றிடத்தின் மூலம் அவர்களின் விசாரணை அவர்களை நித்திய இருட்டில் மூடப்பட்ட ஒரு காட்டின் உள்ளே ஒரு மறக்கப்பட்ட கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறது. நிசப்தத்தின் சரணாலயம் என்று அழைக்கப்படும் கோவில். நூல் கோர் என்ற ஒரு பொருளின் இளைப்பாறும் இடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ரெசோனன்ஸ் ஸ்டோனுடன் வேறுபட்டதாக நூல் கோர் உணர்ச்சிகளை உறிஞ்சி அவற்றை ஒழித்துவிடுகிறது. பின்னால் வெற்று ஓடு மட்டுமே விட்டுச் செல்கிறது. நூல்கோர் நூற்றாண்டுகளுக்கு முன்பு உணர்ச்சிகளின் ஒழிப்பு நித்திய அமைதியை கொண்டுவரும் என்று நம்பிய ஒரு பிரிவினால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக இது மிகவும் ஆழமான வெறுமையை உருவாக்கியது. அது அதன் படைப்பாளர்களை உட்கொள்ளத் தொடங்கியது. இரட்டையர்கள் கூர் மீண்டும் விழித்து வலி மற்றும் பயத்திலிருந்து தப்பிக்க மனிதகுலத்தின் ஆசையை உணவளிக்கிறது என்பதை உணர்கிறார்கள். வெற்றிடத்தின் சோதனை. இரட்டையர்கள் சரணாலயத்தின் ஆழத்திற்குள் செல்லும்போது. அவர்கள் நூல் கூரின் பாதுகாப்புகளால் எதிர்கொள்கிறார்கள். பயம் வலி மற்றும் துக்கம் இல்லாத ஒரு சரியான உலகின் மாயைகள். முதலில் காட்சிகள் தீங்கு இல்லாததாக தெரிகிறது. மயக்கும் கூட. ஆரின் தனது அமைதியான கிராமத்தில் வாழ்வதைக் காண்கிறார். அவர்களின் பணியின் சுமைகளிலிருந்து விடுபடுகிறார். கெயல் தன்னை மீண்டும் குழந்தைகளாக அவர்கள் எதிர்கொண்ட சவால்களால் தொடாத உலகில் கற்பனை செய்கிறார். ஆனால் அவர்கள் மாயைகளில் நீண்ட நேரம் இருக்கும்போது. அவர்களின் உண்மையான தன்மை வழுக்கி விழுவதை அவர்கள் உணர்கிறார்கள். நூல்கோர் அவர்களை அலட்சியத்தில் மூழ்கடிக்க முயற்சிக்கிறது. அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை ஒப்படைத்தால் நித்திய அமைதிக்கான வாக்குறுதிகளை கிசுகிசுக்கிறது. இரட்டையர்கள் விடுபட போராடுகிறார்கள். உணர்ச்சிகள் மகிழ்ச்சியான மற்றும் வேதனையான இரண்டும். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகின்றன என்பதை தங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள் பிணைப்பை ஒருவருக்கொருவர் இணைக்க பயன்படுத்துகிறார்கள். அவர்களின் போராட்டங்கள் மற்றும் வெற்றிகள். அவர்களின் பயங்கள் மற்றும் நம்பிக்கைகள் ஆகியவற்றின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். நூல் கோரை எதிர்கொள்ளுதல்.
சரணாலயத்தின் மையத்தில் இரட்டையர்கள் இறுதியாக நூல் கோரை எதிர்கொள்கிறார்கள். இது துடிக்கும் கருப்பு கோளமாகத் தோன்றுகிறது. ஒளியையே உட்கொள்வது போல் தோன்றும் சுழலும் வெற்றிடத்தால் சூழப்பட்டுள்ளது. கோர் அதன் வெறுமையால் அவர்களை மூழ்கடிக்க முயற்சிக்கிறது. ஆனால் இரட்டையர்கள் தங்கள் இணைப்பின் முழுமையுடன் அதற்கு எதிர்க்கிறார்கள். அவர்கள் தங்கள் பகிரப்பட்ட உணர்ச்சிகளை கோரில் ஊற்றுகிறார்கள். பயம், தைரியம், அன்பு மற்றும் இழப்பு. மனிதகுலத்தின் சாராம்சத்துடன் வெற்றிடத்தை நிரப்புகிறார்கள். அவர்களின் உணர்ச்சிகளின் எடையின் கீழ் கோர் உடைக்கத் தொடங்குகிறது. அதன் வெறுமையை தக்கவைக்க முடியாததால் அதன் சக்தி குறைகிறது. தியாகத்தின் தேர்வு கோர் உடைக்கும்போது சரணாலயத்தை மூழ்கடிக்கும் அலை அலையான ஆற்றலை வெளியிடுகிறது. நூல் கோரின் சக்தியை கட்டுப்படுத்த ஒரே வழி அதை தங்கள் பிணைப்புடன் முத்திரையிடுவது என்பதை இரட்டையர்கள் உணர்கிறார்கள். இதற்கு அவர்களில் ஒருவர் பின்னால் தங்கி தங்கள் மனதை கோருடன் இணைத்து அதை நிலைப்படுத்த வேண்டும். ஆரின் மற்றும் கெயல் இருவரும் தன்னார்வலர்கள். மற்றவர்கள் தியாகம் செய்ய விட மறுக்கிறார்கள். அவர்கள் வாதிடுகிறார்கள் பயத்தால் அல்ல. ஆனால் ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் மரியாதையால். இறுதியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர்கள் இருவரும் தங்கியிருப்பார்கள். தங்கள் பிணைப்பை கோருடன் இணைத்துக் கொள்வார்கள். ஒற்றுமையின் இறுதி செயல். அவர்கள் தங்கள் கைகளை நூல் கோரில் வைக்கும்போது அவர்களின் இணைந்த ஆற்றல் அதை ஒளியால் நிரப்புகிறது. கோர் உடைந்து அது உட்கொண்ட உணர்ச்சிகளை மீண்டும் உலகிற்குள் வெளியிடுகிறது. மௌனத்தின் முகலிடம் உயர்கிறது. மனிதகுலம் மீண்டும் விழிக்கத் தொடங்குகிறது. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள புத்துணர்ச்சியுடன் நிரப்பப்படுகிறது. அவர்களைச் சுற்றி கருவறை சரிந்தது. ஆனால் இரட்டையர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தழுவிக்கொள்கிறார்கள். அவர்களின் பிணைப்பு பௌதிக சாம்ராஜ்யத்தை தாண்டியதாகத் தோன்றும் தீவிர ஒளியுடன் ஒளிரும். ஒருவருக்கொருவர் அவர்களின் இறுதி வார்த்தைகள் வெற்றிடத்தில் எதிரொலிக்கின்றன. எங்கள் பயணம் முடிவடைகிறது. ஆனால் எங்கள் அன்பும் தைரியமும் உலகை என்றென்றும் வழிநடத்தும். ஒளியின் மரபு. அதன்பின் உலகம் குணமடையத் தொடங்குகிறது. மக்கள் இரட்டையர்களை பயத்தை துடைத்த ஹீரோக்களாக அல்ல. மாறாக இருத்தலின் ஒவ்வொரு அம்சத்தையும் தழுவிக்கொள்ள கற்றுக் கொடுத்த வழிகாட்டிகளாக நினைவில் கொள்கிறார்கள். ஆரின் மற்றும் கேலின் சிலைகள் நகரங்கள் மற்றும் நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்களின் கதை ஒற்றுமை மற்றும் பின்னடைவின் அடையாளமாக அனுப்பப்பட்டது. அவர்களின் உடல் வடிவங்கள் மறைந்துவிட்டாலும் அவர்களின் இருப்பு கூட்டு உணர்வில் நீடிக்கிறது. சந்தேகம் மற்றும் பயத்தின் தருணங்களில் மக்கள் ஒரு மெல்லிய அரவணைப்பை உணர்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே தனியாக இல்லை என்பதை அவர்களுக்கு நினைவூட்டும் ஊக்கத்தின் கிசுகிசுப்பு. இரட்டையர்களின் பிணைப்பு நேரம் அல்லது இடத்தால் உடைக்கப்படாதது. உலகின் பின்னடைவின் துணியாக மாறுகிறது. அது ஒருபோதும் மங்காது. வெறுமையை எதிர்கொண்டாலும் மனித ஆவியின் முழுமை மேலோங்க முடியும் என்பதை நிரூபித்த இரட்டையர்களான ஆரின் மற்றும் கேலின். ஆரின் மற்றும் கேலின் இறுதி தியாகத்தால் உலகம் இப்போது செழித்தாலும் அவர்களின் மரபு கிசுகிசுக்கள் மற்றும் கனவுகளில் நிலைத்திருக்கிறது. மனிதநேயம் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. அச்சங்களை தைரியத்துடன் எதிர்கொள்கிறது மற்றும் பாதிப்பில் வலிமையை கண்டறிகிறது. ஆனால் கூட்டு நனவின் கட்டமைப்பிற்குள் ஏதோ ஒன்று கிளறுகிறது. இரட்டையர்களின் பிணைப்பின் எச்சம் நுட்பமான அவசரத்துடன் எதிரொலிக்கிறது. தி ஃப்ளிக்கர் ஆஃப் மெமரி. இரண்டு உருவங்களின் தெளிவான கனவுகளால் பாதிக்கப்பட்ட இளம் பெண் லெய்னாவுடன் அத்தியாயம் தொடங்குகிறது. ஒன்று ஒளியால் நிரம்பியது மற்றொன்று அமைதியான நிழல். இரட்டையர்களின் கதையுடன் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனாலும் அவள் பதில்களை தேட ஒரு இழுவை உணர்கிறாள். கனவுகள் மேலும் உக்கிரமாக வளர மங்கலான குரல்கள் கிசுகிசுக்கும் வழிகாட்டுதலை கேட்கத் தொடங்குகிறாள். அமைதியின் சரணாலயத்தின் இடிபாடுகளை நோக்கி அவளை தூண்டுகிறது. ஒரு இணையான நூலில் இரட்டையர்களின் பாரம்பரியத்தை படிக்கும் அறிஞர் கீரன் எக்கோ நெக்சஸை விவரிக்கும் ஒரு பண்டைய உரையை கண்டுபிடித்தார். இது ஆரியன் மற்றும் கேஆல் போன்ற பிணைப்புகள் பாதுகாக்கப்படும் ஒரு மறைக்கப்பட்ட விமானம். இரட்டையர்களின் சாராம்சம் இன்னும் இருக்கலாம். ஆனால் துண்டு துண்டாக மற்றும் மீண்டும் ஒன்றிணைவதற்கு காத்திருக்கிறது என்று அவர் அனுமானிக்கிறார். எக்கோ நெக்சஸ். லெய்னா மற்றும் கீரனின் பாதைகள் சரணாலயத்தின் இடிபாடுகளில் ஒன்றிணைகின்றன. அங்கு அவர்கள் ஒரு மர்மமான நுழைவாயிலுக்கு செல்லும் மறைக்கப்பட்ட பாதையை கண்டுபிடித்தனர். அவை வாயிலைச் செயல்படுத்தும்போது அவை எக்கோ நெக்சஸுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இது சிந்தனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையில் உள்ளது. நெக்சஸ் என்பது ஒளி மற்றும் நிழலை மாற்றும் ஒரு திகைப்பூட்டும் விரிவாக்கம். உணர்வுகள் மற்றும் நினைவுகளின் எதிரொலிகளால் நிரம்பியுள்ளது. லெய்னா ஆரின் மற்றும் கேலின் காட்சிகளை பார்க்கத் தொடங்குகிறார். அவர்களின் சோதனைகள் வெற்றிகள் மற்றும் இறுதி தியாகம் பற்றிய தரிசனங்கள்.
இரட்டையர்களின் இருப்பு அவர்கள் உதவிக்கு அழைப்பது போல் தொலைவில் மற்றும் அருகில் இருப்பதை உணர்கிறது. பத்திரத்தை மீண்டும் கட்டமைத்தல். எக்கோ நெக்சஸ் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இது உடைந்த இணைப்புகளை குணப்படுத்தக்கூடிய இடமாகும். இரட்டையர்களின் பிணைப்பு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவர்களின் இறுதி ஒற்றுமையின் போது முறிந்தது. அதை மீட்டெடுக்க லைனாவும் கீரனும் இரட்டையர்களின் பயணத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். பயம் தைரியம் மற்றும் இணைப்பின் அர்த்தம் பற்றிய அவர்களின் புரிதலை சோதிக்கும் சோதனைகளை எதிர்கொள்கிறார்கள். பிரதிபலிப்பு சோதனை. லைனா மற்றும் கீரன் அவர்களின் ஆழ்ந்த பாதுகாப்பின்மையின் மாயைகளால் எதிர்கொள்ளப்படுகிறார்கள். லைனா தனது முக்கியத்துவமற்ற பயத்தை எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கீரன் தோல்வி பயத்தை எதிர்கொள்கிறார். ஒருவரையொருவர் ஆதரிப்பதன் மூலம் பகிரப்பட்ட பாதிப்புகள் மூலம் இணைப்பு உருவாகிறது என்பதை உணர்ந்து அவர்கள் மாயைகளை கடக்கிறார்கள். சமநிலையின் சோதனை. ஒளிக்கும் நிழலுக்கும் இடையில் இணக்கத்தை பேணுவதற்கான இரட்டையர்களின் போராட்டத்தை பிரதிபலிக்கும் ஒரு மாறும் தளம் வழிசெலுத்துவதற்கு அவர்கள் பணிபுரிகின்றனர். சமநிலை என்பது பரிபூரணத்தை பற்றியது அல்ல. மாறாக தகவமைப்பு மற்றும் நம்பிக்கையை பற்றியது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ரீயூனியன். நெக்சஸின் இதயத்தில் ஒரு படிக மையமானது துண்டு துண்டான ஆற்றலுடன் துடிக்கிறது. அரின் மற்றும் கேலின் எச்சங்கள். லைனாவும் கீரனும் நெருங்கி வரும்போது இரட்டையர்களின் உணர்ச்சிகள் தங்களை கழுவுவதை அவர்கள் உணர்கிறார்கள். அன்பு துக்கம் உறுதிப்பாடு மற்றும் நம்பிக்கை. இரட்டையர்களின் குரல்கள் மங்கலாக எதிரொலிக்கின்றன. நன்றியை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் ஒரு வேண்டுகோளையும் தெரிவிக்கின்றன. நாங்கள் தொடங்கியதை முடிக்க எங்களுக்கு உதவுங்கள். உலகிற்கு இன்னும் சமநிலை தேவை. லைனாவும் கீரனும் இரட்டையர்களுடனான அவர்களின் தொடர்பு தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை உணர்கின்றனர். அவர்கள் இரட்டையர்களின் பிணைப்பை மீட்டெடுக்கக்கூடிய புதிய கப்பல்கள். தங்கள் சொந்த பலம் மற்றும் அச்சங்களை இணைப்பதன் மூலம் அவை துண்டுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கின்றன. இரட்டையர்களின் சாரத்தை ஆட்சி செய்கின்றன. இறுதிப் பணி ஒரு இறுதி சவாலை வெளிப்படுத்துகிறது. இரட்டையர்கள் சமநிலையின் பாதுகாவலர்களாக எக்கோ நெக்சஸில் இருக்க வேண்டுமா அல்லது அவர்களின் நேரம் குறைவாக இருக்கும் என்பதை அறிந்து. மரண உயிரினங்களாக உலகிற்கு திரும்ப வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஆரின் மற்றும் கேல் லைனா மற்றும் கீரனுடன் உரையாடுகிறார்கள். அவர்கள் தங்கள் தியாகங்களால் உலகம் வலுவாக வளர்ந்துள்ளது என்று அவர்களுக்கு உறுதியளிக்கிறார்கள். இரட்டையர்கள் நெக்சஸில் இருக்க முடிவு செய்கிறார்கள். மனிதகுலத்தின் கூட்டு நனவுக்கு நித்திய வழிகாட்டிகளாக மாறுகிறார்கள். லைனா மற்றும் கீரனுக்கு அவர்களின் இறுதிச் செய்தியானது அதிகாரமளித்தல் ஆகும். உலகத்திற்கு இனி நாம் உடலால் தேவைப்படுவதில்லை. ஆனால் அதற்கு எப்போதும் இணைப்பின் ஒளியைச் சுமப்பவர்கள் தேவைப்படும். அது இப்போது உங்கள் பங்கு. ஒரு புதிய மரபு. லைனாவும் கீரனும் இயற்பியல் உலகிற்கு திரும்புகின்றனர். எப்போதும் மாறிவிட்டனர். சமநிலை பயம் மற்றும் தைரியம் ஆகியவற்றின் படிப்பினைகளை பரப்புவதற்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். இது இரட்டையர்களின் கதையின் அடுத்த அத்தியாயமாகிறது. எக்கோ நெக்சஸில் ஒரு அமைதியான தருணத்துடன் அத்தியாயம் முடிகிறது. ஆரின் மற்றும் கேல் இப்போது ஒளி மற்றும் நிழலின் ஒளிரும் உருவங்கள். அருகருகே நிற்கிறார்கள். மனிதகுலத்தின் மூலம் நெசவு செய்யும் எண்ணற்ற இணைப்புகளை பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் பலவீனமாக இருந்த அவர்களது பந்தம் இப்போது நித்தியமானது. பயத்தின் முகத்தில் வலிமை தேடும் அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக உள்ளது. இவ்வாறு இரட்டையர்களின் கதை தனி நபர்களாக அல்ல. மனதின் சமநிலையின் நித்திய பாதுகாவலர்களாக தொடர்கிறது. ஒற்றுமையின் சக்தியையும் பயத்தை ஒன்றாக எதிர்கொள்ளும் அழகையும் உலகம் நினைவில் வைத்திருப்பதை உறுதி செய்கிறது. எக்கோ நெக்சஸ் ஆரின் மற்றும் கேலின் நித்திய இருப்பால் வழிநடத்தப்படும் உயிர்ச்சக்தியுடன் ஒலிக்கிறது. ஆயினும்கூட பழங்கால மற்றும் கட்டுக்கடங்காத ஒன்று கூட்டு நனவின் ஆழத்தில் விழித்தெழுகிறது. இது மிகவும் பரந்த ஒரு சக்தி பயம் மற்றும் தைரியத்தின் நுட்பமான சமநிலையை அகற்ற அச்சுறுத்துகிறது. இரட்டையர்கள் பாதுகாக்க எல்லாவற்றையும் தியாகம் செய்தனர். இந்த சக்தி மனிதகுலத்திலிருந்து பிறக்கவில்லை. ஆனால் அதற்கு முந்தையது. இது முதன்மையான காயம் என்று மட்டுமே அறியப்படுகிறது. காயம் என்பது எப்போதும் உணரப்பட்ட முதல் பயத்தின் வடு. இருப்பு நிச்சயமற்றதாக இருந்த காலத்தின் எதிரொலி. இப்போது அனைத்து மனங்கள் மீதும் தனது ஆதிக்கத்தை மீட்டெடுக்க முயல்கிறது. ஆர்ன் மற்றும் கேல் இடையூறுகளை உணர்கிறார்கள் ஆனால் நேரடியாக செயல்பட முடியவில்லை. இந்த இறுதி சவாலை எதிர்கொள்ள அவர்கள் புதிய பாதுகாவலர்களான லைனா மற்றும் கீரனை நம்பியிருக்க வேண்டும். நடவடிக்கைக்கான அழைப்பு. லைனா மற்றும் கீரன் இப்போது தங்கள் சொந்த உரிமையில் தலைவர்கள். உலகம் தங்களுக்கு கீழே நகர்வதை உணர்கிறார்கள்.
ஆதிகால காயம் ஒரு அடக்குமுறை பயமாக வெளிப்படுகிறது. இது ஒரு புயலாக பரவுகிறது. பயத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டவர்களையும் பாதிக்கிறது. கனவுகள் கனவுகளாக மாறும். தைரியம் குறையத் தொடங்குகிறது. இந்த புதிய அச்சுறுத்தலின் மூலத்தை புரிந்துகொள்வதற்கான தீவிர முயற்சியில். லெய்னாவும் கீரனும் எக்கோ நெக்சஸுடன் தொடர்புகொள்வதற்காக ஒரு சடங்கு செய்கிறார்கள். மின்னும் போர்ட்டல் வழியாக அரின் மற்றும் கேல் தோன்றினர். அவர்களின் ஒளிரும் வடிவங்கள் அவசரத்தில் சாயமிடுகின்றன. இது நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்று ஆர்ன் எச்சரிக்கிறார். எப்போதும் உடைக்கப்படாததை குணப்படுத்த. பயத்தின் தோற்றத்திற்கு நீங்கள் இறங்க வேண்டும் என்று கேல் மேலும் கூறுகிறார். காயத்திற்குள் இறங்குதல். இரட்டையர்களால் வழிநடத்தப்பட்டு. லெய்னாவும் கீரனும் மனித ஆன்மாவின் ஆழமான இடைவெளிகளுக்குள் மறைந்திருக்கும் மெட்டாபிசிக்கல் சாம்ராஜ்யமான சாஸ்ம் ஆஃப் ஆரிஜினுக்குள் ஆபத்தான பயணத்தை தொடங்குகின்றனர். பிளவு என்பது துண்டு துண்டான அச்சங்களின் சுழலும் வெற்றிடமாகும். ஒவ்வொன்றும் ஆதிகால காயத்தின் ஒரு அம்சத்தை பிரதிபலிக்கிறது. தனிமைப்படுத்தலின் துணுக்கு. லெய்னா முற்றிலும் தனியாக இருக்கும் ஒரு உலகத்தின் பார்வையை எதிர்கொள்ள வேண்டும். அவளுடைய குரல் கேட்கப்படவில்லை. அவளுடைய இருப்பு கவனிக்கப்படவில்லை. தோல்வியின் துணுக்கு. கீரன் முடிவில்லாத காட்சிகளை எதிர்கொள்கிறார். அங்கு அவரது நடவடிக்கைகள் பேரழிவிற்கு இட்டுச் சென்று. அவரது நம்பிக்கையை சிதைக்கிறது. அவர்களின் பிணைப்பின் மூலம். அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் பகிரப்பட்ட வலிமையை நினைவூட்டுகிறார்கள். துண்டுகளை முறியடித்து காயத்தின் மையத்தை நெருங்குகிறார்கள். பயத்தின் இதயம். சேஸ்மின் மையத்தில் பயத்தின் இதயம் உள்ளது. இது ஒரு பரந்த துடிக்கும் பொருளாகும். அது ஒளியை உட்கொள்வது போல் தெரிகிறது. இதயம் பேசுகிறது. அதன் குரல் பழமையானது மற்றும் எதிரொலிக்கிறது. இருத்தலால் வீசப்பட்ட முதல் நிழல் நான். சிந்தனையை தோற்றுவித்த சந்தேகம். உன்னால் என்னை அழிக்க முடியாது. ஏனென்றால் நீ எல்லாவற்றுக்கும் நான் தான் ஆணிவேர். லெய்னாவும் கீரனும் உடல் எதிரியைப் போல இதயத்துடன் போராட முடியாது என்பதை உணர்ந்தனர். மாறாக அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதகுலத்தை வடிவமைப்பதில் அதன் பங்கை ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னும் நெக்சஸ் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும் இரட்டையர்கள். ஒருங்கிணைக்கும் சடங்கில் அவர்களை வழிநடத்துகிறார்கள். பயத்தின் இதயத்தை நிராகரிப்பதற்கு பதிலாக அதை தழுவுவதன் மூலம். லெய்னாவும் கீரனும் அதன் ஆற்றலை மாற்றும் வகையில் மாற்றுகிறார்கள். பயம் எதிரி அல்ல. ஆனால் ஒரு ஆசிரியர் என்ற புரிதல். காயம் குணமானது. சடங்கு முடிந்ததும் பயத்தின் இதயம் மாறத் தொடங்குகிறது. அதன் இருண்ட அடக்குமுறை ஆற்றல் ஒரு மினுமினுப்பான ஒளியாக மென்மையாகிறது. மேலும் தோற்றத்தின் இடைவெளி ஒரு பரந்த அமைதியான விரிவாக்கமாக மாறுகிறது. ஆதிகால காயம் அழிக்கப்படவில்லை. ஆனால் குணமாகும். அதன் குழப்பமான செல்வாக்கு ஒரு இணக்கமான இருப்பால் மாற்றப்பட்டது. ஆரின் மற்றும் கேல் கடைசியாக தோன்றினர். அவர்களின் வடிவங்கள் பெருமையுடன் பிரகாசிக்கின்றன. எங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று ஆர்ன் கூறுகிறார். அவளுடைய குரலில் அரவணைப்பு நிறைந்தது. உலகம் இப்போது தன்னை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. முழுவதுமாக உடைக்கப்படாமல் உள்ளது. கேல் மேலும் கூறுகிறார். இறுதிச் சைகையுடன் இரட்டையர்கள் லைனா மற்றும் கீரனை அவர்களின் சாரத்தின் கடைசி துணுக்குகளுடன் சேர்த்து. அவர்களின் வழிகாட்டுதல் புதிய பாதுகாவலர்கள் மூலம் தொடர்ந்து வாழ்வதை உறுதி செய்கிறது. ஒரு புதிய சகாப்தம். மனிதகுலம் நுட்பமாக ஆனால் ஆழமாக மாற்றப்பட்ட ஒரு உலகத்திற்கு விழித்தெழுகிறது. மக்கள் இனி தன்னை பற்றி பயப்படுவதில்லை. ஆனால் அதை தங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். லெய்னாவும் கீரனும் தங்கள் வேலையை தொடர்கின்றனர். மற்றவர்களுக்கு பாதிப்பில் வலிமையையும். நிச்சயமற்ற நிலையில் ஞானத்தையும் கண்டறிய கற்றுக்கொடுக்கிறார்கள். எக்கோ நெக்சஸில் ஆரின் மற்றும் கேல் சாம்ராஜ்யத்தின் துணிக்குள் மங்குகிறார்கள். அவர்களின் பணி முடிந்தது. அவர்களின் மரபு வெறும் கதையாக இல்லாமல் அடிப்படை உண்மையாக மாறுகிறது. இவ்வாறு ஆரின் மற்றும் கேலின் கதை முடிவடைகிறது. அவர்களின் பிணைப்பு நித்தியமானது மற்றும் அவர்களின் தாக்கம் எல்லையற்றது. அவர்களின் தைரியத்தால் என்றென்றும் தொட்ட உலகம். முன்னெப்போதையும் விட வலுவாக நிற்கிறது. முன்னால் உள்ள அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது. சமநிலையின் புதிய பாது காவலர்களான லெய்னா மற்றும் கீரன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் உலகம் செழிக்கத் தொடங்கியுள்ளது. மனிதகுலம் ஆரம்பகால காயத்திலிருந்து குணமடைந்து. பயம் மற்றும் தைரியத்தை புரிந்து கொள்வதில் ஒன்றுபட்டுள்ளது. ஆயினும்கூட கூட்டு உணர்வு வலுவாக வளரும்போது. அது அப்பால் இருந்து கவனத்தை ஈர்க்கத் தொடங்குகிறது. ஒரு புதிய இருப்பு வெளிப்படுகிறது. அந்நியமானது மற்றும் அந்நியமானது. மனித ஆன்மாவிற்கு வெளியில் இருந்து ஒரு சக்தி ஒற்றுமையின் அடித்தளத்தை அவிழ்க்க முயல்கிறது.
ஃப்ராக்சர்டு விஸ்பர் என்று மட்டுமே அறியப்படும் இந்த அமைப்பு. மனிதகுலத்தின் மனதில் சந்தேகத்தையும் முரண்பாட்டையும் விதைத்து. பிரிவினையில் வளர்கிறது. அதன் கிசுகிசுக்கள் கனவுகளில் ஊடுருவி. பகிரப்பட்ட பிணைப்புகளை மோதலின் புள்ளிகளாக மாற்றுகின்றன. ஆரம்பகால காயம் குணமான பிறகு முதல் முறையாக. மனிதகுலத்தின் ஒற்றுமை ஆபத்தில் உள்ளது. விஸ்பரின் தாக்கம். எபிசோட் வளர்ந்து வரும் அமைதியின்மையின் காட்சிகளுடன் தொடங்குகிறது. ஒரு காலத்தில் பரஸ்பர ஆதரவில் செழித்து வளர்ந்த சமூகங்கள் இப்போது அவநம்பிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஃப்ராக்சர்டு விஸ்பர் எண்ணங்களை கையாளுகிறது. நெருங்கிய கூட்டாளிகளை கூட ஒருவருக்கொருவர் எதிராக திருப்புகிறது. அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை அறிந்த லைனா மற்றும் கீரன். மனிதகுலத்தை ஒன்றுதிரட்ட முயற்சிக்கின்றனர். ஆனால் அவர்கள் விஸ்பரின் பரவலான செல்வாக்கால் தங்களின் முயற்சிகளை தடுக்கிறார்கள். இது அவர்கள் தனியாக எதிர்கொள்ள இக்கூடிய அச்சுறுத்தல் அல்ல என்பது தெளிவாகிறது. வழிகாட்டுதலுக்கான அழைப்பு. பதில்களுக்கு ஆசைப்பட்டு. லெய்னாவும் கீரனும் மீண்டும் எக்கோ நெக்சஸ் பக்கம் திரும்புகிறார்கள். அங்கு ஆரின் மற்றும் கேலின் இருப்பு மறைந்துவிட்டதை அவர்கள் காண்கிறார்கள். ஆனால் அவர்களின் ஞானத்தின் மங்கலான எதிரொலிகள் அப்படியே இருக்கின்றன. இந்த எதிரொலிகள் புதிய பாதுகாவலர்களை நெக்சஸில் உள்ள மறைவான அறைக்கு வழிநடத்துகின்றன. இது வால்ட் ஆஃப் கன்வெர்ஜென்ஸ் என அழைக்கப்படுகிறது. பெட்டகத்திற்குள் ஒற்றுமையின் துண்டம் உள்ளது. இது இரட்டையர்களின் பிணைப்பின் ஒரு பகுதி. பெரும் பிரிவின் காலங்களில் பாதுகாக்கப்படுகிறது. அதன் சக்தியை பயன்படுத்த. லைனாவும் கீரனும் தங்களுடைய சொந்த ஒற்றுமையை சோதிக்கும். தொடர்ச்சியான சோதனைகளை எதிர்கொள்வதன் மூலம் தங்களை தகுதியானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். ஒருங்கிணைப்பின் சோதனைகள். ஷார்க் லெய்னா மற்றும் கீரனை அவர்கள் இதுவரை எதிர்கொள்ளாத வழிகளில் சவால் விடுகிறார். தனித்தன்மையின் சோதனை. அவர்களின் பிணைப்பிற்குள் தனது அடையாளத்தை இழக்க நேரிடும் என்ற பயத்தை லெய்னா எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கீரன் பின்தங்கியிருப்பார் என்ற பயத்தை எதிர்கொள்கிறார். மோதலின் சோதனை. அவர்களுக்கு இடையேயான பதற்றத்தின் தருணங்களை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அங்கு அவர்களின் வேறுபாடுகள் அவர்களை பிரித்தெடுத்தன. அவர்கள் இந்த தருணங்களை சமரசம் செய்ய வேண்டும். அவர்களின் பன்முகத்தன்மையில் வலிமையை காண கற்றுக்கொள்கிறார்கள். தியாகத்தின் சோதனை. ஒவ்வொருவரும் தங்கள் பிணைப்பு மற்றும் மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்காக. தங்கள் ஆழ்ந்த ஆசைகளை விட்டுவிட தயாராக இருக்கிறார்களா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இந்த சோதனைகள் மூலம் லெய்னாவும் கீரனும் தங்கள் தொடர்பை ஆழப்படுத்துகிறார்கள். மேலும் வலுவாகவும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாகவும் வெளிவருகிறார்கள். முறிந்த விஸ்பரை எதிர்கொள்வது. ஒற்றுமையின் ஷார்ட் மூலம் ஆயுதம் ஏந்திய லெய்னாவும் கீரனும். அதன் களத்தின் மையத்தில் உள்ள உடைந்த விஸ்பரை எதிர்கொள்கின்றனர். துண்டாக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றும் உடைந்த இணைப்புகளால் நிரப்பப்பட்ட குழப்பமான. எப்போதும் மாறாத வெற்றிடமாகும். விஸ்பர் சுழலும் ஒளி மற்றும் நிழலின் உருவமற்ற பொருளானது. பிளவுபட்ட உலகின் தரிசனங்களால் அவர்களை கேலி செய்கிறது. இது மனிதகுலத்தின் உள்ளார்ந்த வேறுபாடுகளில் வளர்கிறது. ஒற்றுமை இயற்கைக்கு மாறானது மற்றும் விரைவானது என்று வாதிடுகிறது. லெய்னாவும் கீரனும் அதன் வாதத்தை வலுக்கட்டாயமாக அல்ல. ஆனால் புரிதலுடன் எதிர்க்கின்றனர். பிரிவு என்பது மனிதகுலத்தின் ஒரு பகுதி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அது முரண்பாடுகளுக்கு வழிவகுக்க வேண்டியதில்லை. அவர்களின் பிணைப்பின் மூலம் வேறுபாடுகள் எவ்வாறு இணைப்புகளை வலுவிழக்கச் செய்ய முடியும் என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஒற்றுமையின் ஷார்ட் இயங்குகிறது. வெற்றிடத்திற்குள் உடைந்த எண்ணங்களுக்கு சமநிலையை மீட்டெடுக்கும் ஆற்றல் அலையை வெளியிடுகிறது. விஸ்பர் அதன் சக்தியை இழந்து சிதறி. அமைதியான அமைதியை விட்டுச் செல்கிறது. ஒரு இறுதி பரிசு. வெற்றிடத்தை நிலைநிறுத்தும் போது. ஆரின் மற்றும் கேலின் பார்வை கடைசியாக தோன்றுகிறது. அவர்களின் வடிவங்கள் மங்கலானவை. ஆனால் பிரகாசமாக இருக்கின்றன. கூட்டு நனவில் அவர்களின் நித்திய இருப்பின் சின்னம். நாங்கள் தொடங்கியதை நீங்கள் முடித்துவிட்டீர்கள். ஆர்ன் ஒரு அமைதியான புன்னகையுடன் கூறுகிறார். ஒளியைச் சுமப்பவர்களால் வழிநடத்தப்படும் உலகம் இப்போது தனித்து நிற்கத் தயாராக உள்ளது. என்று கேல் மேலும் கூறுகிறார். அவர்கள் லைனா மற்றும் கீரனுக்கு இறுதிப் பரிசை வழங்குகிறார்கள். ஒற்றுமையின் சாரத்தின் சாரத்தை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் திறன். பிரிவினையின் போது அதை வழிநடத்த மனிதகுலம் எப்போதும் பாதுகாவலர்களை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது. ஒரு புதிய விடியல். எபிசோட் மனிதநேயத்தை முன்னெப்போதையும் விட வலிமையுடன் முடிக்கிறது. பயமும் மோதலும் அழிக்கப்பட்டதால் அல்ல. மாறாக மக்கள் அவற்றை ஒன்றாக எதிர்கொள்ள கற்றுக்கொண்டதால். லைனாவும் கீரனும் வழிகாட்டிகளாக தங்கள் பாத்திரங்களில் நுழைகிறார்கள். ஒற்றுமை மற்றும் தனித்துவம் இரண்டையும் இருத்தலின் முக்கிய பகுதிகளாக ஏற்றுக்கொள்ள மற்றவர்களுக்கு கற்பிக்கிறார்கள்.
இறுதிக் காட்சியானது இப்போது எக்கோ நெக்சஸின் இதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் ஒற்றுமையின் ஷார்க். நம்பிக்கையின் கலங்கரை விளக்காக மென்மையாக ஒளிர்வதை காட்டுகிறது. அரின் மற்றும் கேலின் குரல்கள் மங்கலாக எதிரொலிக்கின்றன. அவர்களின் செய்தி நித்தியமானது. ஒற்றுமை என்பது வேறுபாடு இல்லாதது அல்ல. பல குரல்களின் இணக்கம். பயம் அதை சவால் செய்யலாம். ஆனால் தைரியம் எப்போதும் அதை மீட்டெடுக்கும். இவ்வாறு இரட்டை பயத்தின் கதை அதன் இறுதி முடிவை அடைகிறது. இது பின்னடைவு இணைப்பு மற்றும் மனித ஆவியின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டுச்செல்கிறது. இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. எபிசோட் -5 தொடரும்.